இருக்கேன் தலைவர. மாமா பார்த்து என்ன தலைவர, ஊர் ஜனங்க முன்னாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கிறான், சிகரெட் எடுத்து அடிக்கிறான். நீங்களே பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. இதெல்லாம் பஞ்சாயத்தா இல்ல பாரா? பாருன்னு வச்சுக்கடா. வேணா இடுப்பல வச்ச பாடல குத்துதனை வெளியில எடுத்து வச்சா இதுல உனக்கு எங்க மரியாதை போச்சு? நெத்தியடி மாப்பிள. ஏப்பா கிரி, இதுக்குதான் உன்னை ஆளை விட்டு கூப்பிட்டு சொன்னா? இந்த பிரச்சனைல என் தம்பி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஊருக்காரங்க முடிவை நீங்களே சொல்லுங்க. ஏப்பா வேலு கிரி, 14-15 வருஷத்துக்கு முன்னால ஊர்ல பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிட்டு 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்க. அதான் தெரியும்ல. ஊர்ல கோவில் இருந்து குட்டிச்சவரா கிடக்குது. ஆமா. அதுக்கு ஒரு திருவிழா இல்ல, ஒரு பூஜை இல்ல, எண்ணெய் இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த அடிச்சுக்க. ஏண்டா குண்டா, நீ சும்மா இருக்க மாட்ட? இது சரிப்படி. பழசெல்லாம் மறந்துட்டு கோயில புதுப்பிச்சு திருவிழா நடத்தலாம்னு ஊர் ஜனங்கள்லாம் கூடி முடிவு பண்ணிட்டோம். பிரம்மாத மாப்பிள. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டிக்கிட்டு வெட்டுவேன் குத்துவேன்னு பேசிக்கிட்டு இருந்தா ஊர் ஜனங்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. சவுக்கடி மாப்பிள. இன்னொரு வாட்டி ஒரு வார்த்தை அங்கிருந்து வந்தது, இப்பவே இங்கேயே ஒரு கொலவழு பார்த்துக்கிறேன். 15 வருஷத்து வஞ்சத்துல உட்காந்துட்டு இருக்கேன். இவனுங்க 2 பேருமே நம்ம பேச்ச கேட்க மாட்டானுங்க தலைவர. ஊரு முடிவு பண்ணபடி சாமி தூக்குறது தான். இந்த வருஷம் திருவிழா நடந்தே தீரும். பஞ்சாயத்தை மீறி யாரு செயல்பட்டாலும் 15 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஊருக்கு போலீஸ் வரும். கொலை விழுமோ போலீஸ் வருமோ எது நடந்தாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. என் கவலை எல்லாம் ஊருக்குள்ள பள்ளிக்கூடம்னு ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு குட்டி சேரா கிடக்கு. ஏற்கனவே 8ஆம் கிளாஸ் வரல இந்த பள்ளிக்கூடம். இன்னைக்கு கழுத தெஞ்சு கட்டரும்பான கதையா 5ஆம் கிளாஸ் வரலையும் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அதையும் இழுத்து மூடுவாங்க. கோயில் இல்லாத ஊர்ல கூட குடியிருக்கலாம் ஐயா. பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்ல குடியிருந்தா அடுத்த தலைமுறைய மக்கி மண்ணா போயிடும் ஐயா. அதுக்கு ஊரு பெருமைச்சங்க என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் கவர்மெண்ட் என்ன செய்யணும்? உன்னோட வீடு பத்திக்கிட்டே இருந்தா ஃபயர் சர்வீஸ் வரட்டுனா இருப்ப 4 பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்த மாட்டேன். ஆமாண்ணே. ஆத்தாளுக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறத விட்டுட்டு இடிஞ்ச பள்ளிக்கூடத்தை கட்டி சரஸ்வதிக்கு ஒரு ஊதுவத்தி ஏத்தீங்க. ஊரே மணக்கும். இது பாயிண்ட். எல்லாம் நேரண்டா. கொலகாரன் குடிகாரன் எல்லாம் ஊருக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. அட சும்மா இருப்பா. நல்ல விஷயத்த யார் சொன்னா? வசூலாகிற ஊரு வரி பணத்துல பாதிய கோயில் காரியத்துக்கும் மீதிய பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் பயன்படுத்திக்குவோம். அப்ப என் வரி பணத்தை இப்பயே கொடுக்குறேன். மாப்பிள இருக்கிறத எண்ணிக்கிட்டு 10 சொல்லி அனுப்புங்க தலைவர. பாக்கி வரி பணம் தானா வந்து சேரும். மாப்பிள மானசையா. நீ பாக்கி வரி பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னால உனக்கு பாட கட்டுறதுக்கு நான் கொடுக்கற முன் பணம் பாப்பா இந்தா. வேண்டாம் பரவாயில்ல, சாப்பிடு. உனக்கு இதோ இருக்கு. ஐ சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. என்ன மாமா வலிக்குதா? உனக்கு என்னதானே பிடிக்கும்? என் பேரை குத்தாம உங்க அம்மா பேரை குத்துனா நல்லா வலிக்கட்டும். ஆமா. நீ ஏதாவது கேளு மாமா, நான் வாங்கி தரேன். அப்ப எனக்கு ஒரு விநாயகர் டாலர் வாங்கி தரியா? ஆஹா மாட்டேன். ஏன்?
விநாயகருக்கு கல்யாணமே ஆகல, அப்புறம் நீ என்ன கட்டிக்காம போயிட்டீனா? வேற என்னதான் கேக்குறது? என்னைய நினைச்சுக்கிற மாதிரி ஏதாவது கேளு மாமா. நம்ம 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டா பாப்பா நினைப்பு வரும்போதெல்லாம் மாமா போட்டோ பாத்துக்கோல. மாமா 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 சூப்பரா மாப்ள. ஏன் பாப்பா எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர்ற? மாமா நீ சாராயம் குடிப்பியா? ஐயோ அதெல்லாம் இந்த வயசுல யாராவது குடிப்பாங்களா? அப்ப பெருசானா குடிப்பியா? போடி வந்துட்டு பெருசா மாமா சாராயம் குடிப்பியா கல்லு குடிப்பியான்ட்டு எங்க ஆரத்துக்கு இருக்காது போடி. நான் என் மாமா கிட்ட பேசினா உனக்கு என்னடா கருப்பா? கருப்பான சொன்னா குண்டாலே மண்டே உடைச்சு. டேய் வேலு என் பாப்பாவை யார் திட்டினாலும் எனக்கு கோவம் வரும்டா. விட்றா மாப்ள இதுக்கெல்லாம் யாராச்சும் கோவிச்சுக்குவாங்களா? டேய் வேலு நீ சும்மா இருடா. டேய் பாப்பா சீக்கிரமா பேசிட்டு போடி நாங்க விளையாடணும். நீ சொல்லு மாமா, நீ சாராயம் குடிப்பியா மாட்டியா? இப்பவே ஏன் கேக்குற? எங்க அப்பா சாராயம் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை போட்டு அடிக்குது. நீயும் பெருசாயி சாராயம் குடிச்சனா என்னையும் போட்டு அடிப்பல்ல? நான் பெருசானாலும் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். என் தலை மேல சத்தியம் பண்ணு. உன் மேல சத்தியமா மாமா குடிக்கவும் மாட்டேன், என் பாப்பாவை அடிக்கவும் மாட்டேன். மாமா மாமா வந்துட்டா மாமா பைத்தியம் நீ ஆடின மாதிரி தான். எதுக்கு பாப்பா எப்ப பார்த்தாலும் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? கொஞ்சம் மெதுவா வரலாம்ல. மாமா நீ பீடி பிடிப்பியா? இந்த வயசுல யாராவது பீடி பிடிப்பாங்களா? அப்ப இந்த மாமா வயசுல பிடிப்பியா? அந்த தாத்தா வயசானாலும் பீடி எல்லாம் பிடிக்க மாட்டேன். வந்த விஷயத்த சொல்லு. நம்ம ரேடியோக்கார தாத்தா இருக்கார்ல, ஆமா அவரை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்களாம். எதுக்கு? அவருக்கு பீடி புடிச்சு புத்துநோய் வந்துருச்சாமா. புத்துநோய் வந்தா செத்து போயிருவாங்களாமல்ல. நாளைக்கு நீ பெருசாயி பீடி புடிச்சு புத்துநோய் வந்துருச்சுன்னா நீ செத்து போயிடுவ. அப்புறம் என் மாமனுக்கு நான் என்ன பண்றது? ஏய் ஊளமுக்கி பெருசாக்கி பீடி பிடிக்கிற வரைக்கும் அவன் நான் உயிரோட வளர்க்க போறான். நீதான் அவனை இம்ச பண்ணியே சாவடிச்சிருவியே. டேய் கருப்பா, என் மாமனை பத்தி ஏதாவது சொன்ன நான் உன்னை இப்பவே சாவடிச்சிருவேன்டா. அவன் கிடக்குறான் விடு பாப்பா. நான் பெருசானாலும் பீடி எல்லாம் பிடிக்க மாட்டேன். அப்ப என் தலை மேல சத்தியம் பண்ணு. என் பாப்பா மேல சத்தியமா நான் பீடி பிடிக்க மாட்டேன். இவ மட்டும் எங்களை அனாதை விட்டுட்டு போயிடுவாளாம். இவ சொன்னா மட்டும் நான் கேட்கணுமா? அப்படிதானே குடிப்பேன். என்ன இங்க உட்கார்ந்து பீடி பிடிச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இனிமே பிடிக்க மாட்டேம்மா. இது என்ன ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா உங்க வீடு நினைச்சீங்களா? இனிமே பத்த மாட்டேன். ஏற்கனவே பீடி பிடிச்சு தானே இங்க வந்து படுத்திருக்கீங்க. இங்க வந்து பிடிச்சி ஏன் மத்த பேஷண்ட்டையும் கெடுக்குறீங்க? இனிமே பத்த வைக்க மாட்டேம்மா. இந்தாங்க உங்க ரிப்போர்ட். நல்ல வேலை எந்த நோயும் வரல. இப்பயாச்சும் இது விட்டு தொலைக்கலாம்ல. இல்ல முடியாது அப்படிதானு பத்தி பத்தி இழுத்தீங்கன்னா தொண்டையில கேன்சர் வந்துரும். அப்புறம் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க முடியாது. தீராத நோய் வந்துட்டா பெத்த பசங்க பிள்ளைங்க கூட வெறுத்துருவாங்க. இந்த புத்திமதியா பீடி குடிச்சு பழகும் போதே அப்பவே யாராச்சும் சொல்லியிருந்தா விட்டு தொலைச்சிருப்பாங்க. வாலிப வயசுல குடிக்கிறப்ப அப்பனும் ஆத்தாலும் கண்டுக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என் பொண்டாட்டியும் கூட குடிக்க வேணாம்னு சொல்லல. நான் பெத்த பிள்ளைங்களும் அப்பா வாச்சேன்னு என்ன சொல்றதுன்னு விட்டுட்டாங்க. ஏதோ இந்த அண்ணன் மேல நீயாவது ஒரு அக்கறை காட்டி ஒரு தங்கச்சி மாதிரி சொல்ற. இன்னையோட இதை விட்டுறம்மா. பாருங்கண்ணா, இப்படி எல்லாம் சொன்னா நம்ப மாட்டேன். என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. உன் மேல சத்தியமா இனிமே குடிக்க மாட்டாங்கண்ணே. தங்கச்சி மேல சத்தியம் பண்ணிட்டு மீறக்கூடாதுன்னு. சத்தியம் பண்ணிட்டு குடிப்பேனா கண்ணே? யாரு பெத்த பிள்ளையோ இது, கட்டிக்க போறோம் கொடுத்து வச்சிருக்கணும். டேய் நான் ஒரே போடா மண்டையில போடுறேன். சரிண்ணே. நீ மார்ல போடு. சரிண்ணே. நீங்க 2 பேரும் கால்ல போடுங்க.
வாழை மரத்தை வெட்டுற மாதிரி அவனை வெட்டி சாச்சிட்டு வாடானா அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. ப்பு! உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அவனை வெட்டினா தாண்டா யாத்திரம் அடங்கும். என்ன வேணும்? ஒரு கோட்டை வேணும். சாரி சார், போட்டோ எடுக்கணுங்களா? இந்த போட்டோவில் இருக்க பொண்ணு மூஞ்ச மட்டும் தனியா எடுத்து சாமி டாலர்ல போடுங்க. சார் போடலாம் சார். டாலர் நீங்க வாங்கி கொடுக்கணும் சார். விருதகிரி கோயில் வீதியில விற்க, நீங்களே போய் வாங்கி. சார் உங்க பேரு? விருதகிரி. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.